இப்போ நம்முடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. ஆக செங்கல்பட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை இங்க அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார். அவர் மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்றார். மேகதாது அணையில கட்டிட்டா டெல்டா பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை பூட்டுவீர்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமை! நமக்கு துரோகம் செய்கின்றவர்கள், நமக்கு வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சபதம் இடுகின்றவர், அவரோடு பிரச்சாரம் செய்கின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி வருவதற்கு துடிக்கிறார். அதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா? இன்றைய முதலமைச்சர் என்னைய வந்து போலி விவசாயின்னு சொல்றார். அதில் என்ன விவசாயி, போலி விவசாயி, நிஜ விவசாயி, எங்க நிஜ விவசாயி கேள்விப்பட்டிருக்குமா? ஏன்னா ட்ரேடில் வந்து பயிரை பார்க்குற முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த தமிழ்நாடு ஒரே ஆள் தான். எங்கள் ஊரில் தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் இருந்தது. அப்போ ஊரா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தார். அப்போ எங்கள் தலைவாசலுக்கு வந்தார், கரும்பு தோட்டத்துக்கு வந்தார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு போய் பார்க்குறார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு பார்க்குற முதலமைச்சர் இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? விவசாயிகளை காப்பாற்றுவாரா? விவசாயி தேவையான திட்டங்களை கொடுப்பாரா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. கரும்பு தோட்டத்தில் கரும்புல வெட்டி போட்டு காங்கிரீட் போட்டு அது என்னன்னே தெரியாது. இப்போ கேட்டா நீ போனீங்களே இது கரும்பா, நெல்லா, இது கேழ்வரகா, சோளமா, மக்காச்சோள பயிரா அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் தடுமாறுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நம்மளை கிண்டும் கேலியும் பேசிட்டு இருக்காரு. ஆக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சி புரிகின்ற திமுக ஸ்டாலின் அவர்கள், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எல்லாம் டெல்டாக்காரர்கள் என்கிறார்கள். அவர்கள் டெல்டாக்காரர்கள் உல்டாக்காரர்கள். இன்றைக்கு டெல்டா மக்கள் இங்கே நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இங்கே திரண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை நீங்கள் நமது 8 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த விவசாயிகள் பாதிச்சாங்க. உடனுக்குடன் வந்தோம், நிவாரணம் கொடுத்தோமா இல்லையா? ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, போன வருஷம் மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை நேரடியாக வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை, ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? நான் நேரடியாக வந்தேன், மக்களை பார்த்தேன், விவசாயிகளை பார்த்தேன். அந்த பயிர்கள் தண்ணீரில் முழுகி இருந்தது. அதுக்குள்ள நானே இறங்கி பயிர்களை பிடித்து அந்த பயிரை பிடுங்கி அழுகி போயிருந்து பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தேவையான நிவாரணத்தை கொடுன்னு சொன்னேன். முழுமையாக கொடுக்கல. NTRF நிர்ணயிக்கப்பட்ட அந்த 17,500க்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற 13,500 STRF தான் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணார் முதலமைச்சர்? நான் வந்து அறிக்கை விட்டேனே, நம்மளுக்கு ஹோட்டல் இருக்கிற ட்ரேடு, அதில் பைத்தை வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. விவசாயி எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாரு. ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தால்
உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊரா வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ட்ரேடில் வச்சு அது என்ன பயிர்னு கூட தெரியாது. பாருங்கதான் காட்டுறாரு பாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? விவசாயிகளை எப்படி ஏமாற்றாரு பாருங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டாண்டா நாடு உருப்படியாகுமா? விவசாயம் செழிக்குமா? விவசாயிகள் வாழ முடியுமா? எங்க ட்ரேல வச்சு காட்டுறாரு, அதை பார்க்கிறாரு. டெல்டாக்காரன் சொன்னார். அந்த டெல்டாக்காரன் எங்க போனாரு? அதாவது இழப்பீடு கொடுக்க வேணும்ல. இதே 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகள் பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது. என்னுடைய கவனத்தை கொண்டு வந்த உடனே இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்படி 2 லட்சம் ஏக்கர் நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் இரவு பகல் வராமல் உழைத்து அந்த நெற்பயிர் தண்ணீர் இல்லாம விளைச்சல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே காய்ந்து கருகி சேதமடைந்த பொழுது இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக எந்த இழப்பீட்டும் தராத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் தேவையா?